கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய தேவதாசர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் முதலாவது அவன் அழைக்கப்பட்டவன். அழைக்கப்பட்டது நோக்கம் எபிரேயர் 5:4. ஒருவன் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாய் இந்த கனமான ஊழியத்துக்கு ஏற்படுகிறது இல்லை. முதலாவது நமக்கு ஒரு ஆரோனை போல் ஒரு அழைப்பு உண்டாயிருக்கிறது. இரண்டாவதாக 2 பேதுரு 1:10 உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தி கொண்டு நம்முடைய அழைப்பையும் தேவன் நம்மை எதற்காய் அழைத்தார், தெரிந்தெடுத்தார் என்பதை முதலாவது நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். 1 கொரிந்தியர் 1:2 பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை தேவனுக்காக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதையும் நம்முடைய மனதில் நாம் தெளிவாய் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கலாத்தியர் 1:15 பவுல் இப்படி சொல்லுகிறார், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நம்மை பிரித்து எடுத்து கர்த்தருடைய ஊழியக்காரனாக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அடுத்து பிலிப்பியர் 3:14 பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர வேண்டும். நாம் தேவன் நமக்கு நியமித்த பாதையில் பொறுமையாய் ஓடி ஒரு புறம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாலும் தேவன் நமக்கு வைத்த அந்த பந்தய பொருளை நாம் இழந்து போகக்கூடாது. கொலோசியர் 3:15 ஒரே சரீரமாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஊழியக்காரராகிய நாம் சபையை ஒரே சரீரமாக ஆயத்தப்படுத்த வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 2:1 அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய ஊழியர்கள் அழைத்த தேவனுக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 3:1-5 வரை தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் விசாரிக்க வேண்டும், நடத்த வேண்டும், சகல காரியங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவது ஊழியக்காரன் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 3:3 அவன் அடிக்கிறவனாய் இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 4:2 அவன் சண்டை பண்ணுகிறவனாய் இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவனாய் இருக்க வேண்டும். பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். இச்சை அடக்கமுள்ளவனாய் இருக்க வேண்டும். தீத்து 2:7-8 உபதேசத்தில் விகற்பமில்லாதவனாய் இருக்க வேண்டும். குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 4:13 வாசிக்கிறதில் தேறினவனாய் இருக்க வேண்டும். 1 சாமுவேல் 16:18 தாவீது வாசிப்பதில் தேறினவனாய் இருந்தான். ஆகவே கர்த்தருடைய ஊழியக்காராய நாம் வேதத்தை வாசிப்பதில் நன்றாய் தேறினவளாய் இருப்போம். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவளாய் நாம் நிறுத்த வேண்டும். 1 தீமோத்தேயு 4:12 நீயோ மாதிரியாயிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் முதலாவது தனக்கு, தன் குடும்பத்துக்கு, தன் சபைக்கு, விசுவாசிகளுக்கு, தேசத்தின் மக்களுக்கு மாதிரியாயிருக்க வேண்டும். நடக்கையில், பேச்சில், கற்பில், ஆவியில், விசுவாசத்தில் மாதிரியாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:3 நல்ல போர்ச்சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். ஊழியத்து நிமித்தம் வருகிற பாடுகள், உபத்திரவத்தில் தீங்கை செய்யக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும். 3ஆவதாக ஊழியக்காரன் செய்ய வேண்டியது அப்போஸ்தலர் 6:4 நாங்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிப்பதிலும் உறுதியாய் தரித்திருப்போம். பிரியமானவர்களே, நாம் நன்றாய் ஜெபம் பண்ண வேண்டும். வசனத்தை போதிப்பதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஏசாயா 61:1 கர்த்தருடைய ஆவியான என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை,
காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதல், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவோம், சுவிசேஷத்தை பிரசங்கிப்போம். அதுவே நம்முடைய வாஞ்சையாக இருக்கட்டும். நம்முடைய தேவன் அழைத்த அந்த அழைப்பில் கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை நம்முடைய ஊழிய பாதையில் செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். மத்தேயு 10:8 வியாதிகளை சுஸ்தமாக்கும்படி ஆண்டவர் சீசர்களை அனுப்பினார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வல்லமை நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். வியாதிகளை சுகமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். சத்ருவின் சகல வல்லமையிலிருந்து தேவன் நமக்கு தந்த தேவனுடைய வல்லமை நம் மூலமாய் வெளிப்பட வேண்டும். மத்தேயு 28:19-20 சுவிசேஷம் சொல்லி சகல ஜாதிகளையும் சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11:2 கற்புள்ள கன்னியாக சபையை உருவாக்க வேண்டும், தேவன் முன்பாக நிறுத்த வேண்டும். 1 கொரிந்தியர் 15:58 நாம் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாக இராது என்கிற அந்த ஆசையோடு ஊழியத்தை செய்ய வேண்டும். 1 பேதுரு 5:1-4 வரை நம்முடைய ஆடுகளுக்கெல்லாம் பிரதான மெய்ப்பன், நமக்கும் பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது பிரதான மெய்ப்பன் வரும்போது வாடாத கிரீடத்தை பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய ஊழியங்களையும் ஆஸ்வதிப்பாராக, இரும் கிருபைகளையும் வரங்களையும் தந்து பயன்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.